بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறுதியும் மறுமையின் வெற்றியும் என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹு தாலா மறுமை நாளிலே அவன் சந்திக்க விரும்புகின்றவர்களெல்லாம் இந்த உலகத்திலே மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பொறுமை காத்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டியவர்களைத்தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். அந்த வகையிலே அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனின் வாயிலாக நமக்கு நிறைய முன்மாதிரிகளை சொல்லித் தருகிறான். அதாவது திருமறை குர்ஆன் என்பது வெறுமனே கருத்துக்கள் சொல்வதும் தத்துவங்கள் சொல்வதும் மட்டுமல்ல. எந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றனவோ அவைகளுக்கு முன்மாதிரியானவைகளை அல் குர்ஆனிலே நாம் காண முடிகின்றது. இந்த உலகத்தில் ஈமானில் உறுதியாக வாழ்ந்து ஈமானுக்காகவே மரணித்தவர்கள் ஒரு சிலரை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகின்றான். சூரா யாசீனிலே சொல்லப்படுகின்ற ஒரு நல்லடியார், அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதிலேயே அவருடைய முதுமை வரைக்கும் காலத்தை கழித்தவர். அப்படிப்பட்டவர் அவர் வாழுகின்ற கிராமத்திலே சத்திய போதனையை நடத்துவதற்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். அந்த தூதர்கள் 2 பேரும் நடத்துகின்ற அந்த போதனையை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அந்த தூதருக்கு மிகப்பெரிய இடையூறுகளை எல்லாம் அந்த மக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் இருவருக்கு துணையாக அவர்களுடைய போதனையை இன்னும் உறுதியாக செய்வதற்காக 3வது ஒருவரையும் அனுப்புகிறான். அப்படி அனுப்பி அந்த 3 பேரும் சேர்ந்து போதனை செய்கிறார்கள். அந்த 3 பேருடைய போதனையை கேட்ட அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ல இல்லம் தந்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் மின் ஆதாபுன் அலீம். நீங்கள் 3 பேரும் உடனடியாக இந்த ஊரை விட்டும் இந்த கிராமத்தை விட்டும் வெளியேறிட வேண்டும். அப்படி போகவில்லை என்று சொன்னால் உங்கள் 3வரையும் நாம் கல்லறிந்துதான் அவர்களை இங்கிருந்து விரட்டி அடிப்போம், உங்களுக்கு நாம் கல்லறிந்து விடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த 3 பேருடைய போதனைகளையும் கேட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ஏனென்றால் அவருடைய உடம்பிலே வெண்குஷ்டம், அதால் பாதிக்கப்பட்டு அவர் தான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களையும் வணங்கி பார்த்தார். அவருடைய நோய் குணமாகவில்லை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தனது ஈமானை அவர் பரீட்சித்து பார்ப்பதற்காக, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்தனை புரிகிறார். யா அல்லாஹ், இந்த நோயை நீ எனக்கு குணப்படுத்தி தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்தார். இரவு நித்திரை கொண்டு காலையில் எழுந்து பார்த்தது போது அப்படி ஒரு நோயே இல்லாத ஒரு மனிதர் போன்று ஆகிவிட்டார்.
இப்பொழுது அவருக்கு ஈமான் இன்னும் உறுதியாகிவிட்டது. இதற்கு திருமறை குர்ஆனிலே ஒரு உதாரணம் சொல்வதானால் 2வது அத்தியாயத்தின் 260வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்கிறார், ரப்பி அர்னி கைஃப துஹீல் மௌத்தா, அல்லாஹ்வே மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பித்து காட்டுகிறாய் என்பதை எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூமின், உமக்கு நம்பிக்கை இல்லையா? அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், கால பலா வலாக்கில் யத்மைன்ன கல்பி, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் என்னுடைய உள்ளத்துக்கு ஒரு வகையான ஒரு திருப்தி இதை கண்டு ஏற்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா 4 பறவைகளை அவர்களுக்கு எடுத்து அதை பழக்க வைத்து அதை அறுத்து துண்டாடி அதை ஒரு குவியலாக்கி அதை 4ஆக பிரித்து 4 மலைகளுக்கு மேலே கொண்டு போய் வைத்து, இப்பொழுது நீ இவைகளை ஒவ்வொன்றும் பெயர் சொல்லி அழைப்பாயாக, யதீனக சஅயா, உம்மிடத்தில் அவை விரைந்து வந்துவிடும் என்று அல்லாஹ் சொன்னான். இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அந்த நல்லடியார் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வே என்னுடைய நோயை குணப்படுத்து என்றா, மறுநாள் காலையில் அவர் நோய் குணமாகி அப்படி ஒரு நோயே இல்லாத ஒரு போன்ற அவருடைய உடல்நிலை ஆகிவிட்டது, அவருடைய ஈமான் உறுதியாகிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், காலையா கௌமி தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன், மக்களே எந்த விதமான கூலியும் கேட்காமல் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்களே இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். வமாலி அலா அபுதுல்லதி ஃபதரனி வைலைஹி துர்ஜவுன், என்னை படைத்த என்னுடைய ரப்பை நான் வணங்கி வழிபடாமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? அவனைத்தான் நான் வணங்குகிறேன், அவனுக்குத்தான் வழிபடுகிறேன் என்று அவர் சொன்னார். இப்படி சொன்னபோது அந்த மக்களுக்கு இருந்த அவ்வளவு கோபத்தையும் அவர்கள் அந்த நல்லடியாரின் மீது திருப்பி எல்லா மக்களும் சேர்ந்து அவரை கொலை செய்து விடுகிறார்கள். இந்த கொலை நடந்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு முன்மாதிரியையும் படிப்பினையும் அங்கே வைத்தான். இது என்ன? நாம திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்லூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்களை பற்றி அவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நமக்கு தகவலாக செய்தியாக சொல்லுகிறான். ஆனால் சூரா யாசீனிலே சொல்லப்பட்ட இந்த நல்லடியார் இருக்கிறாரே, அவருடைய சம்பவத்திலே அவர் மரணித்ததற்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவர் மரணித்த உடனே அவருடைய ரூஹை நோக்கி சொல்கிறான், கீல துகுலில் ஜன்னா, அந்த ரூஹுக்கு சொல்கிறான் சுவர்க்கத்தில் பிரவேசித்து விடு. சஹீஹுல் புகாரிலே ஹதீஸ் எப்படி வருகிறது? அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஷஹீதாகிறார்களோ அவருடைய ரூஹு உடனடியாக சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டு விடும். மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும் அந்த ரூஹு சுவர்க்கத்தில் தான் இருக்கும். பச்சை நிறமான பறவைக்கு அந்த ரூஹை ஊதி சுவர்க்கத்திலே அது சுதந்திரமாக அலைந்து திரிவதற்கு அல்லாஹு தஆலா அதற்கு அனுமதி கொடுக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது அல்லவா? அந்த செய்தியை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கீலதுகுலில் ஜன்னா, சுவர்க்கத்தில் பிரவேசித்து விடு. அப்படி சொல்ல அவர் அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். கால யா லைத்த கௌமி யஅலமூன்,
பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ்வோடு பார்த்து சொல்றார், என்னை கொலை செய்தார்களே அந்த மக்கள் இதை தெரிந்து கொள்ளக்கூடாதா? அந்த தூதர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படியான ஒரு அந்தஸ்தை தந்தான் என்ற இந்த செய்தியை அந்த மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அவ்வளவு காலம் இணை வைத்துக் கொண்டிருந்த என்னுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் என்னை மன்னித்து என் மீது அன்பு காட்டி சங்கையானவர்கள் ஊராக என்னை அவன் ஆக்கினானே, இந்த செய்தியை என்னை கொலை செய்த மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று அவர் சொன்ன செய்தியை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இங்கு அல்லாஹ்வுடைய தீனை உறுதியாக பின்பற்றிய, உறுதியாக ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய மறுமையின் நிலை எப்படி என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டிவிட்டான். மரணித்ததற்கு பின்னால் அவரை அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்தினான் என்ற செய்தியை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டிவிட்டான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்மை அர்ப்பணம் செய்கிறோம் அல்லவா? நம்முடைய மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது இந்த உலகத்தில் வாழுகின்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் மரணிக்கின்றவர் இதை அனுபவித்துக் கண்டுகொள்வார். 41வது அத்தியாயத்தின் 30, 31, 32 ஆகிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. எவர்களெல்லாம் அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாகவும் இருக்கிறார்களோ. எப்படி? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஈமானில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கின்ற நிலைமையில் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அப்படியான ஒருவர் மரணிக்கின்ற போது அத்தகையவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா மலக்குகளின் கூட்டம் ஒன்றை அனுப்புகிறான். இது சக்கராத்துடைய நேரத்திலே, இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால், நாம் மரணித்து நம்முடைய ஜனாசாக்கள் இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் நடைபெறுகின்ற சம்பவம். கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்ற கேள்வி, இதற்கு பின்னால மௌத்தை நெருங்கிவிட்டோம், இப்பொழுதுதான் மௌத்தாகிறோம், மரணம் உயிர் உடம்பை விட்டு பிரிந்து கொண்டிருக்கின்றது, அப்படியான நேரத்தில் நடைபெறுகின்ற சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இத்தகையவர்களிடத்திலே அல்லாஹ் மலக்குகளின் கூட்டம் ஒன்றை இறக்குகிறான். அவர்கள் வந்து அந்த நல்லடியார்களை பார்த்து என்ன சொல்வார்கள்? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், நீங்கள் துக்கமடையவும் வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதுன். உங்களுக்கு மறுமையிலே தருவதாக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் நிச்சயமாக உண்டு என்ற அந்த நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள், நண்பர்கள், மறு உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்கள், உங்களுக்கு நண்பர்கள் என்று அந்த மலக்குகள் அந்த மரண தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்ற, மரணத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் உள்ள அந்த நல்லடியார்களுக்கு அந்த மலக்குகள் சொல்வார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே மார்க்கத்தை தளம்பல் நிலைமையிலே பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களே, அப்படியானவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. யாருக்கு? உறுதியான நிலைப்பாட்டோடு ஈமானிலே யாரெல்லாம் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இது. ஏன் இந்த வசனத்தில் தான் இப்படி சொல்கிறான்? அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதில் உறுதியாகவும் இருக்கின்றார்களோ என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான்.
அப்படியானவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் தான் இது. அந்த மலக்குகள் என்ன சொல்வார்கள்? இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள், மறு உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? உங்களுடைய உள்ளங்கள் ஆசைப்படுகின்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கின்றவைகளும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா இரண்டு விதமாக சொல்லி காட்டுகிறான். இரண்டும் சுவர்க்கத்தில் கிடைப்பதுதான், ஆனால் இரண்டு விதமாக சொல்லி காட்டுகிறான். உள்ளங்கள் ஆசிக்கின்றவைகளும் கிடைக்கும், கேட்கின்றவைகளும் கிடைக்கும் என்றால் அதனுடைய வித்தியாசம் என்ன தெரியுமா? கேட்பது என்று சொன்னா நமக்கு தேவைப்படுவதை சிந்தித்து நாம் கேட்கிறோம், அது கேட்பவை. கண்ணால காணுகின்றோம், அதுவும் கேட்பவை தான். ஆனால் உள்ளங்கள் ஆசிக்கின்றது என்ன தெரியுமா? சாத்தியமில்லாதவைகள் எல்லாம் உள்ளம் ஆசைப்படும். ஒரு திருமணம் நடக்கிறது, கணவனும் மனைவியும் திருமணம் முடிந்து ஆரம்ப கட்டத்திலே ஆசையாக, சந்தோஷமாக, இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடக்க முடியாத ஒரு செய்தியை அவர்கள் பேசிக்கொள்வார்கள். என்னது? இதே இளமையோடு நாம் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இருந்தால் எப்படி? மரணத்தை அடைகின்ற வரைக்கும் இதே இளமையோடு இருந்தால் எப்படி இருக்கும்? நடக்குமா? இது நடக்காது. ஆனால் கதைத்துக் கொள்வார்கள். இது உள்ளம் ஆசைப்படுவது. இப்படி இருக்க வேண்டும் என்று உள்ள ஆசைப்படுகின்றது. அதுபோல என்ன அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நாம நோயே இல்லாம சுகமாகவே எப்பொழுதும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஆசைப்படுவார்கள். உள்ளம் ஆசைப்படும், ஆனால் நடக்காது. வறுமை என்பது வரும். நாம எந்த பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் நல்ல செல்வத்தோடு வாழ வேண்டும், அதுவும் நடக்காது. பொருளாதாரம் என்பது ஏற்றத்தாழ்வு, வரும், வராமல் இருக்கும். இது 3. 4வது என்ன நினைப்பார்கள்? இந்த உலகத்தில் இனிமேல மரணமே இல்லாம தொடர்ந்து இப்படியே வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் நடக்காது. ஆனா சுவர்க்கத்தில் இது 4ம் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே எல்லா விசாரணைகள் எல்லாம் முடிந்து சுவர்க்கத்துக்கு சென்று சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டிய எல்லா மக்களும் பிரவேசித்து முடிந்ததுக்கு பின்னால் இனி சுவர்க்கத்தில் பிரவேசிக்க யாருமே கிடையாது என்று எல்லா மக்களும் முழுமையாக பிரவேசித்து முடித்ததுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை வைத்து ஒரு அறிவித்தல் செய்வான். அந்த அறிவித்தல் சுவர்க்கத்தில் இருக்கின்ற சகல மக்களுடைய காதுக்கும் கேட்கும். என்ன சொல்வார் அந்த மலக்கு? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முதல் உங்களுக்கு முதுமையே கிடையாது, தொடர்ச்சியாக இதே இளமையோடு இருப்பீர்கள். இளமை என்றால் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கின்ற ஆண்களின் வயது 35, பெண்களின் வயது 25. இந்த இளமையோடு எப்போதும் நிரந்தரமாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் ஆசைப்பட்டது அல்லாஹ் சுவர்க்கத்தில் கொடுக்கிறான். இரண்டாவது என்ன சொல்லப்படும்? இனிமேல் உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது. இந்த சுவர்க்கத்தில் வாழுகின்ற உங்களுக்கு நோய் என்பது கிடையாது, எப்போதும் சுகதேகியாகவே வாழுவீர்கள். இரண்டாவது. மூணாவது, உங்களுக்கு கேட்கின்ற எதுவும் இல்லை என்று கிடையாது. இந்த சுவர்க்கத்தில் உள்ள சகலதும் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது. நாலாவது, இனிமேல் உங்களுக்கு மரணமே கிடையாது, நிரந்தரமாக உயிர் வாழப் போகிறீர்கள். இதுதான் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் ஆசைப்படுகின்ற எல்லாமே கிடைக்கும். அதே போல நீங்கள் கேட்கின்றவைகளும் கிடைக்கும். கேட்கின்றவைகள் என்று சொன்னால் சுவர்க்கத்தில் கண்ணால காணக்கூடிய எதை கேட்டாலும் உடனே கிடைக்கும். யாருக்கு? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எவர்களெல்லாம் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான் தெரியுமா?
நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிப்பாளனாகிய அன்பாளனாகிய அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள். அதாவது விருந்தாளிகள் என்று அல்லாஹ் இந்த ஓமானத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் என்று ஒரு குடும்பம் 2 குடும்பம் வருகிறார்கள். வந்தால் அந்த விருந்தாளிகளுக்கு அந்த வீட்டில் இருக்கின்ற வரவேற்பும் சங்கையும் மரியாதையும் என்ன தெரியுமா? நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், நேரத்துக்கு தேநீர் கொடுப்பார்கள், உறங்குவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் வீட்டில் செய்து வைத்திருப்பார்கள், அவர்கள் அணிந்து வருகின்ற ஆடைகளையும் கழுவி கொடுப்பார்கள். சமையலறைக்கு அவர்கள் வந்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து சமைக்கிறோம் என்று சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க உங்க பாட்டில் நீங்க ஓய்வெடுங்க. எதுவுமே அவர்கள் வந்தவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு வேலை செய்ய கொடுக்க மாட்டார்கள். விருந்தாளிகள் என்பது இவர்கள் தான், இவர்கள் தான் விருந்தாளிகள். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிப்பாளனாகிய அன்பாளனாகிய அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நீங்கள் தங்குவீர்கள் என்றால் சுவர்க்கத்திலே எல்லாமே உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு கனிவர்க்கம் வேண்டுமா? கிடைக்கும். அதாவது மாமிசங்கள் வேண்டுமா? கிடைக்கும். சமைத்த உணவுகள் வேண்டுமா? கிடைக்கும். எப்படி? இதா அராத ஷைஅன் யகூல் லஹு குன், ஏதாவது ஒன்றை அல்லாஹ் தஆலா உண்டாக்க வேண்டும் என்று நாடினால் அவன் இடுகின்ற ஒரே ஒரு உத்தரவு ஆகு, ஃபயகூன், அது ஆகிவிடும். இந்த அமைப்பிலே அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்திலே எல்லா விதமான இன்பங்களையும் கொடுப்பான். இனப்பெருக்கம் என்பது கிடையாது. கணவன் மனைவி இன்பகரமான வாழ்க்கை அங்கே வாழுவார்கள். இங்கு எப்படி கணவன் மனைவிமார்கள் சந்தோஷமாக இன்பமாக அவர்கள் வாழ்கிறார்களோ, தாம்பத்தியங்கள் செய்கிறார்களோ, எப்படி அவர்கள் அறையிலே தனித்திருந்து இன்பமாக வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை சுவர்க்கத்தில் உண்டு. ஆனால் இனப்பெருக்கம் இல்லை. அதெல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான். இப்படி எல்லாமே கிடைக்கும். இவையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கான இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, இதுதான் ஈமான். ஈமானில் உறுதி, ஈமானில் கலப்படம் இருக்கக்கூடாது, ஈமானில் தளம்பல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை உறுதியாக நம்பி அந்த உறுதியான நிலைப்பாட்டில் வாழுகின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் கொடுக்கின்ற மிக பெரும் வெகுமதிகள் தான் இவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அவர்கள் நேர காலத்தோடு நித்திரை கொண்டு விடுவார்கள். இஷா தொழுகை முடிந்தால் விழித்திருக்க மாட்டார்கள், உடனே நித்திரை கொள்வார்கள். காரணம், கியாமுல் லைலுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. கியாமுல் லைலுக்கு எழுந்திருக்கிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅப் இப்னு அஷ்ரப் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அதிகாலையிலே உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார். நபி அவர்களுக்கு அவர் தண்ணீரை ஊத்தி விடுகிறார். நபி அவர்கள் உது செய்கிறார்கள். அந்த நபித்தோழர் அடிக்கடி வந்து நபி அவர்களுக்கு இப்படி உதவி உபகாரம் செய்து கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரின் மீது அதாவது ஆழமான ஒரு பிரியமும் அன்பும் கொண்டு அவரை பார்த்து கேட்கிறார்கள், சல்னி, உனக்கு எதுவும் தேவை என்றால் என்னிடத்தில் கேளு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற ஒரு பதில், நபி அவர்களை பார்த்து நபி அவர்களிடத்திலே
என்ன வேணும் என்று நபி அவர்கள் கேட்டால் அவர் எதை கேட்டாலும் நபி அவர்கள் அதுக்கான ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். அவர் ஒரு வசதி படைத்தவர் அல்ல, ஒரு ஏழை, உதவி செய்யப்பட வேண்டியவர். நபி அவர்கள் அப்படி கேட்கும் போது தனக்கு தேவையான பொருளாதார ரீதியான எதையாவது கேட்டிருந்தால் நபி அவர்கள் மறுத்திருக்க மாட்டார்கள், அதற்கான ஏற்பாட்டை செய்தும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர் நபி அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? சல்னி, என்னிடத்தில் உனக்கு தேவையானதை கேளு என்று சொன்ன போது அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே சுவர்க்கத்தில் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். சரி நபி அவர்கள், சரி அந்த வேண்டுகோளை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு நபி அவர்களுக்கு ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பொருளாதார ரீதியாக அவருடைய ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கேட்கிறார்கள். சரி அதை ஏற்றுக்கொண்டு விட்டு அவகைரதாலி, சரி அது இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், வேறு ஏதாவது தேவையா? ஹுவதாக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அதுதான் வேண்டும். எது? முராஃபகதக ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று முதலாவது சொன்னாரே, அதைத்தான் திருப்பி சொல்கிறார். ஹுவதாக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அதுதான் வேண்டும். மூன்றாம் முறை நபி அவர்கள் திருப்பி சொல்கிறார் அவகைரதாலி, அப்போதும் சொல்லுகிறார் ஹுவதாக யா ரசூலுல்லாஹ், அதுதான் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபித்தோழர் மீது எவ்வளவு இரக்கம் வந்திருக்கும். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? இதன் ஃபஅஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு நீ அதிகமாக சுஜூதுகள் செய்வதை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக, எனக்கு உதவி செய்வாயாக என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? சுவர்க்கத்திலே எனக்கு நெருக்கமாக உன்னை ஆக்கிக் கொள்வதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமா? நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி, நீ அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது நான் எழுந்து இந்த கியாமுல் லைலுக்காக நான் எப்படி தயாராகின்றேனோ அதே போல நீயும் கியாமுல் லைல் அதிகமாக தொழ வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை தொழுகையை கொண்டு நீ நெருங்க வேண்டும். சுஜூதிலே நீ அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக சுஜூதிலே நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்திக் கொள்வாயோ அதுபோல மறுமையில் நீ என்னிடத்தில் நெருக்கமாக இருப்பாய். இதை இன்னொரு வகையில் சொல்வதால், இப்பொழுது நான் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நான் அதிகம் நெருங்க முயற்சி செய்கிறேனா, அதே முயற்சியை நீயும் செய்ய வேண்டும். சகோதரர்களே, சுவர்க்கத்திலே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கிடத்தில் நெருக்கமாக முடியும். நாம் எல்லாம் முடியும், சஹாபாக்கள் மாத்திரம் கிடையாது, நாம் எல்லாம் நெருக்கமாக முடியும். அதுக்கு நபி அவர்கள் நமக்கிட்ட வழிகாட்டல் என்ன? அதிகமாக சுஜூது செய்யுங்கள். அந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றதே, எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அது ஒரு சாதாரணமான நேரம் அல்ல. அந்த நேரம் அல்லாஹ் 100% கண்காணிக்கின்ற நேரம். அது அந்த நேரத்திலே யாரெல்லாம் அந்த தொழுகையிலே ஈடுபடுகின்றார்களோ அப்படியான மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகின்ற நேரம். அது நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதையெல்லாம் கூடுதலாக எவரிடத்தில் எதிர்பார்க்க தெரியுமா? வாலிபர்கள், இளைஞர்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வயோதிபமாக்கிவிட்டால் நின்று கொண்டு தொழ முடியாதவர் உட்கார்ந்து கொண்டு தொழுவார், நிலத்தில் உட்கார்ந்து தொழுவார் அல்லது கதிரையில் உட்கார்ந்து கொண்டு தொழுவார். அவர் சுஜூதையும் ருக்குவையும் அவர் நின்ற நிலையிலே தொழுதால் அவர் ருக்குவையும் சுஜூதையும் இயற்கையாகவே செய்ய முடியும். ஆனால் அவரால் நின்று கொண்டு தொழ முடியவில்லை என்று சொன்னால் சைக்கிணையாகத்தான் ருக்குவும் சுஜூது செய்ய முடியும். நிலத்திலே அவர் சுஜூது செய்ய முடியாது. ருக்குவுக்கு எந்த அளவுக்கு நாம் நிலையிலே நின்று ருக்கு செய்யும்போது குனிகிறோமோ அந்த அளவுக்கு குனிய முடியாது. யார்? அமர்ந்து தொழுகின்றவர். ஆனால் வாலிபராக இருக்கின்றவர் இருக்கிறார்களே,
அந்த வாலிபர்களால் நீண்ட நேரம் நின்று கொண்டு தொழ முடியும், நீண்ட நேரம் ருக்கு செய்ய முடியும், நீண்ட நேரம் சுஜூது செய்ய முடியும். மணிக்கணக்காக தொழுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கின்றது. அப்படியான இந்த வாலிப சமுதாயம் தான் இந்த கியாமுல் லைல் என்ற விஷயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேரத்தை பற்றி ஒரு நபித்தோழர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒரு நபித்தோழர், இது திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் விழித்திருக்க மாட்டார்கள், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் நித்திரை கொள்ள மாட்டார்கள், இஷா தொழுகைக்கு பின்னால் விழித்திருக்க மாட்டார்கள். இது நபி அவர்களுடைய நடைமுறை. மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் நாம் நித்திரை கொண்டால் இஷாவுக்கு பின்னால் நமக்கு நித்திரை வராது. நம்முடைய உடம்பு அந்த இடத்துல விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால எப்போதும் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அவர்கள் கட்டிலே சாய்ந்து விடுவதற்கு பதிலாக அவர்கள் எழுந்து நடமாட வேண்டும், அல்லது பாதையிலே கொஞ்சம் அவர் வாக்கிங் போக வேண்டும், அவர் நடைபயில வேண்டும். இப்படி எதையாவது செய்து அந்த நேரத்தை அவர் கழித்து விட வேண்டும். நித்திரைக்கு போகக்கூடாது. போனால் இஷாவுக்கு பின்னால் அவருக்கு நித்திரை வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் உறங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பின்னால் விழித்திருக்க மாட்டார்கள். ஏன்? இஷா தொழுது உடனே நித்திரைக்கு போய்விட்டால் இரவு 1 மணி 1:30 2 மணிக்கு தானாக முழிப்பு வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நபி அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள், இளைஞர்களாக இருந்த சஹாபாக்கள் இரவு நேரத்தை இபாதத்தில் கழித்திருக்கின்றார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், திருமறை குர்ஆனை நான் முழுமையாக ஓதக்கூடிய ஒரு காலம் எது சொல்லுங்கள்? முழு குர்ஆனை ஓதக்கூடிய காலம் 1 மாதம் என்று சொன்னார்கள். அதைவிட வேகமாக என்னால் ஓத முடியும் என்றார். 2 வாரத்துக்கு ஒரு குர்ஆன், அதாவது 1 மாதத்துக்கு 2 குர்ஆன் என்றார்கள். அதைவிட வேகமாக ஓத முடியும் என்று சொன்னார். 1 வாரத்துக்கு ஒரு குர்ஆன், 1 மாதத்துக்கு 4 குர்ஆன். அதைவிட வேகமாக ஓத முடியும் என்று சொன்னார். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸு. 3 நாளைக்கு. யார் இவர்? வயோதிபர் அல்ல, வாலிபன். இந்த சபையில் இருக்கின்ற வாலிபர்களுடைய கவனத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு வாலிபன் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸு. அவருடைய ஆர்வம் எப்படி தெரியுமா? அதைவிட வேகமாக ஓத முடியும் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இதல்லா தஃகா, அப்படி நீ வேகமாக, இதைவிட வேகமாக ஓதினால் நீ ஓதுவது என்ன என்று உமக்கே விளங்க மாட்டாது. அப்படி வேகமாக ஓதிவிடாது. நீ அதிக வேகமாக ஓதுவதென்றால் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்பொழுது இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிந்து அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். ஏன்? நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு இளமையான சஹாபி. அவர் முதுமை அடைந்த நேரத்திலே அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி காட்டுகிறார், நான் திருமறை குர்ஆனை இரவு தொழுகையிலே ஓதுவதற்கு எப்படி ஓத வேண்டும் என்று கேட்டபோது நபி அவர்கள் எனக்கு 1 மாதத்துக்கு ஒரு குர்ஆன் என்று தான் சொன்னார்கள். ஆனால் நானாக அதைவிட வேகம், அதைவிட வேகம், அதைவிட வேகம் என்று சொல்லி 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்று நான் ஆக்கிக் கொண்டேன். நான் அப்போது நபி அவர்கள் சொன்னதை கேட்டிருந்தால் 1 மாதத்துக்கு ஒரு குர்ஆனோ, 1 மாதத்துக்கு 2 குர்ஆனோ, 1 மாதத்துக்கு 4 குர்ஆனோ என்று நான் ஆக்கிக் கொண்டிருந்திருந்தால் நான் இன்றைக்கு அதை அப்படியே செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் நான் நபிகளாரிடத்திலே ஒரு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவதாக நான் நபி அவர்களிடத்தில் சொன்ன காரணத்தினால் இந்த முதுமையிலும் நான் அதை கடைபிடிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்றிருந்த வாலிபர்களை பாருங்கள், முதுமை அடைந்ததற்கு பின்னாலும் இளமையிலே ஓதி அந்த குர்ஆனுடைய அதே அளவை
முதுமையிலும் நான் ஓதுகிறேன் என்று சொன்னார் என்றால், இப்படியான இந்த வாலிபர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மறுமையில் எத்தகைய பாக்கியங்களை அடைவார்கள். இது அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போது இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற இந்த வாலிபர்களும் கூட அந்த சஹாபாக்களோடு சேர்ந்து சமமாக இருக்கின்ற அளவுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் வாலிபத்தை இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். வார்த்தையாக பேசலாம், எதையும் பேசலாம். இஸ்லாம் என்பது பேசுவதல்ல. இஸ்லாம் என்பது பிரச்சாரம். எதற்காக? இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு உணர்வூட்டுவதற்காகத்தான் பிரச்சாரமே அல்லாமல் செயல்பாடில்லாத இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இபாதத் என்ன? செயல்பாட்டோடு இருக்கின்ற இபாதத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிய போகிறது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் இருக்கின்றது அல்லவா, எப்படிப்பட்ட அருமையான நேரம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய நேரம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. யன்ஸிலு ரப்பனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா. ஒவ்வொரு இரவின் பிற்பகுதியிலும் எங்களது ரப்பு முதலாவது வானத்துக்கு வருகிறான். வந்து 3 வகையான அழைப்புகளை விடுக்கிறான். பிள்ளைகள் சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. இங்க கவனிக்கணும், இங்க நேரே சபையை கவனிக்கணும். அந்த பிள்ளைகளை கலைச்சி விடுங்க. சேர்ந்து இருக்கணும், கலைச்சி விடுங்க. அவங்கள கலைச்சி விடுங்க, சேர்ந்திருக்க விடாதுங்க. எங்களது ரப்பு ஒவ்வொரு பிந்திய இரவிலும் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி 3 வகையான அழைப்புகளை விடுக்கிறான். மையதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு வமை யஸ்அலுனி ஃபஅஉதியஹு வமை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு. என்னை அழைப்பவருண்டா, பதிலளிக்கிறேன். என்னிடம் கேட்பவருண்டா, கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவருண்டா, மன்னிக்கிறேன். இது அல்லாஹ் ஒரே ஒரு முறை சொல்லி நிறுத்துவதல்ல. அந்த பிந்திய இரவிலே அல்லாஹ் இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக அவன் மொழிந்து கொண்டே இருக்கிறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இது சஹாபாக்களுடைய காலத்தில் மட்டும் நடந்ததல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? எங்களது ரப்பு இரவின் பிற்பகுதியிலே முதல் வானத்துக்கு இறங்குகிறான் என்று சொன்ன செய்தி இருக்கின்றதே, ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தானே. சகோதரர்களே, இரவு 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல மூழ்கி போயிருந்து விட்டு நித்திரை கொண்டால் காலையில் வேலைக்கு போறதுக்கு தான் எல்லாம் வைப்பார்கள். 6 மணிக்கு டியூட்டியா, 5:30க்கு எல்லாம் வைப்பார்கள். லீவு நாளா, விடுமுறை நாளா, ஃபஜ்ரும் இல்லாமல் உறங்குவார்கள். இன்றைய வாலிபர்கள் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த வாலிபர்களை இப்படி எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப் 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. ஒரு வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வாலிபர்கள் சிலரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் சில வாலிபர்கள், அவர்கள் சில இளைஞர்கள், ஆமனு பிரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். உங்களை போன்ற வாலிபர்கள் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை போன்ற வாலிபர்கள், இந்த வாலிபர்களைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வாலிபர்கள், அவர்கள் சில வாலிபர்கள், அவர்கள் சில இளைஞர்கள்
தங்களுடைய ரப்பை விசுவாசம் கொண்டார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தினோம், நேர்வழியை அதிகப்படுத்தினோம், அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற வாலிபர்களாக இந்த சபையில் உள்ள வாலிபர்கள் மாற்றமடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் வேலைக்கு போகிறீர்களா? வேலைக்கு போய் வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாட்டிலே இருந்தால் மனைவிக்கு சேவை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும், வேறு வேறு வேலை வெற்றிகள் செய்ய வேண்டும் என்று இரவுலே நேரத்தை கூடுதலாக அந்த அலுவலில் ஈடுபடுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? வேலைக்கு போய்விட்டு வந்தா உங்களுக்கு இங்கு உங்களுக்கு பணி செய்வதற்கு மனைவி கிடையாது, பெற்றோர் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாருமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பணி செய்து விட்டு வந்தீர்களா, வேலைக்கு போய்விட்டு வந்தீர்களா, மாரிபு தொழுது விட்டீர்கள், இஷா தொழுது விட்டீர்கள், இரவு உணவை உண்டு விட்டீர்களா, உடனடியாக நித்திரைக்கு சென்று விடுங்கள். அதிகாலையிலே 11 ரக்காத்து கியாமுல் லைலையும் தொழக்கூடிய அளவுக்கு நேரம் வைத்து நீங்கள் எழும்ப வேண்டும். திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதி தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு 1 ஜுஸு அல்லது 2 ஜுஸு நீங்க ஓத வேண்டும் என்று விரும்பினால் ஷரியத்திலே உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. குர்ஆனை இப்படி பார்த்து கொண்டு ஓதலாம், அனுமதி இருக்கிறது. சூரத்துல் பக்ராவிலிருந்து தொடங்குங்கள். இன்றைக்கு 1 ஜுஸு கியாமுல் லைலை முடித்தீர்களா, 1 மாதம் கியாமுல் லைலை ஒரு குர்ஆனை முடிக்க முடியும். அதைவிட கூடுதலாக நேரம் இருக்கின்றதா? ஒரு நாளைக்கு 2 ஜுஸு முடிக்க முடியுமா? ஒரு மாதத்திலே 2 குர்ஆனை நீங்கள் ஓதி முடிக்க முடியும். 15 நாட்களுக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். இப்படி நீங்கள் இரவு தொழுகையை நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி தொழ முற்படுங்கள். பரீட்சாத்தமாக செய்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் வைக்காமலே உங்களுக்கு தானாக விழிப்பு வந்துவிடும். இந்த தொழுகையின் மீது நீங்கள் ஆசை வைப்பீர்கள். ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டோடி விடுவான். மலாய்க்காமார்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சஹீஹுல் புகாரியிலே இருக்கின்ற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கை. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி மதீனாவாசி. அவர் ஒரு நாள் இரவு நடுநிசியிலே சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார். கியாமுல் லைலை முடித்து விட்டது பின்னால சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பக்கத்திலே கட்டப்பட்டிருந்த குதிரை அது திமிரி கைத்தை அறுத்து கொண்டு போக முயற்சி செய்கிறது. அந்த குழந்தைக்கு நெருக்கமாக அந்த குதிரைக்கு நெருக்கமாக அவருடைய குழந்தை வளர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இவருக்கு பயம் வந்து விட்டது. இந்த குதிரை அறுத்து கொண்டு இந்த குழந்தையை மிரித்து விடுமோ? நிறுத்தினார்கள். அப்பொழுது குதிரை அடங்கி விட்டது. மறுபடியும் தொடங்கினார்கள் ஓதுவதற்கு. அப்பொழுதும் அதே போன்ற குதிரையுடைய நிலைமை இருந்தது. 2ஆம் முறை நிறுத்தி பார்த்தார்கள், குதிரை அடங்கி விட்டது. 3ஆம் முறையும் ஓதினார்கள். அதே போன்ற நிலைமையை கண்டு இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. சரி, வெளியில் ஏதாவது அசம்பாவிதங்களோ, திருடர்கள் வந்திருக்கிறார்களோ, ஆபத்துகள் நடக்கப் போகிறதோ என்று சந்தேகித்து ஓதுவதை நிறுத்திவிட்டு வெளியே போய் 4 பக்கமும் பார்க்கிறார்கள். எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லை. அப்படியே வானத்தின் பக்கம் தலை உயர்த்தி பார்த்தார்கள். அந்தரத்திலே அழகாக அலங்கரிக்கப்பட்ட 100கணக்கான விளக்குகள் பிரகாசிப்பது போன்ற காட்சியை கண்டார்கள். ஓதுவதை நிறுத்திவிட்டதனால் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டு போகின்ற காட்சியை கண்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உஸைதே, நீ மாத்திரம் ஃபஜ்ருடைய அதான் கேட்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டிருந்தீர் என்று சொன்னால் அந்த காட்சியை மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்களும் கண்டிருப்பார்கள்.
அது என்ன காட்சி தெரியுமா? நீ ஓதுகின்ற குர்ஆனை செவிதாழ்த்துவதற்காக மலாய்க்காமார்களின் கூட்டம் ஒன்று அந்தரத்திலே வந்து நின்று அதை செவிதாழ்த்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒளியைத்தான் நீ கண்டாய், அவர்களுடைய வெளிச்சத்தை தான் நீ கண்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இது ஒரு நபித்தோழர் கண்ட ஒரு அற்புதம். ஒரு நபித்தோழருடைய கண்ணுக்கு அல்லாஹ் தஆலா காட்டிய ஒரு அற்புதம். இது எல்லா நபித்தோழர்களுக்கும் இப்படி ஒரு காட்சி வரவில்லை. ஆனால் அந்த நபித்தோழருடைய கண்ணுக்கு அந்த காட்சி கண்டதற்காக ஏனையவர்கள் ஓதும் போது மலக்குகள் வரமாட்டார்கள் என்பதல்ல, யார் ஓதினாலும் மலக்குகள் வருவார்கள். இந்த ஒரு நபித்தோழருடைய கண்ணுக்கு அல்லாஹ் அந்த காட்சியை காட்டினான். இப்பொழுது நாமும் கியாமுல் லைலிலே அல் குர்ஆனை ஓதுவோமாயிருந்தால் நம்முடைய கூரைக்கு மேல் அந்தரத்திலே மலாய்க்காமார்கள் நம் ஓதுகின்ற குர்ஆனை செவிதாழ்த்துவார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, வாலிப சமுதாயமே, நீங்கள் எல்லோரும் இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை அதிகம் நெருங்குமாறு உங்களிடத்திலே நான் இறுதியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஈமானுடைய உறுதியான நிலைப்பாட்டுக்கு அல்லாஹ் காட்டுகின்ற ஒரு அழகிய காட்சிதான் சக்கராத்துடைய நேரத்திலே நம்மிடத்திலே மலாய்க்காமார்கள் நெருங்கி வருவது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.